ஸோ ஸ்குவிட் கேம் லவர்ஸ்க்காகவே இந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்து வெளிவந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் கொண்ட ஒரு விஷயமா வெளிவந்திருந்தது. ஆல்ரெடி சீசன் 1 வந்து பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் வந்திருந்தது. சீசன் 2ல ஒரு 7 எபிசோட், இப்போ 6 எபிசோட் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வந்த 6 எபிசோடும் ஒரு எபிசோடா நீங்க ரிவ்யூ பார்க்க போறீங்க. சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஃபுல் ரிவ்யூவா இந்த வீடியோ அமைய போகுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று இருந்திருக்கும். ஸ்குவிட் கேம் அப்படின்றது ஒன்று உண்மையா இருந்ததா? ஏன்னா ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு உண்மையா இருந்தது அப்படின்ற மாதிரி பல எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ்லாம் வந்து சோசியல் மீடியால மிக பிரபலமா போயிட்டு இருந்து. ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த வீடியோல இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்குவிட் கேம் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை சார்ந்த ஒரு வெப் சீரிஸா இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் படம்லாம் பண்ணலையா? இது இந்த மாதிரி ஒரு தழுவல்ல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்து ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் கிளியர் பண்ற இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 1ஓட ரிவ்யூ ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது உண்மையா இருந்தது அப்படின்ற மாதிரி பல போட்டோ வந்து வெளிவந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி சவுத் கொரியால நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மிக பிரபலமா சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்தது. அதை ஒரு பக்கம் வந்து என்ன சொன்னாங்க, இது ஒரு ப்ரொமோஷன் நோக்கத்துல வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இது உண்மை அப்படின்னு நம்புற கூட்டமும் இருந்ததுங்க. இதை தொடர்ந்து பார்க்கும்போது பிரான்ஸ்ல 1900ல வந்து உண்மையாலுமே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல செய்திகளை வந்து நான் பார்த்திருந்தேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து மல்டி மில்லியனர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு லேண்ட் இருக்குமாங்க. ஸோ அங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அங்க ஒரு பிசினஸ் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அப்படின்ற மாதிரி ஆட்கள் மட்டும்தான் அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ மாறி மாறி இவங்க மேல பந்தயம் கட்டி, ஒரு குதிரை பந்தயத்தை எப்படி ஒரு குதிரை மேல கட்டி அதுக்காக வந்து காசை வந்து இறைச்சி இவ்வளோ ஓட்டு அடிக்கும் அப்படின்ற மாதிரி பல வந்து நடந்திருக்கும். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மனுஷங்க மேல பந்தயம் கட்டி மாறி மாறி சாவடிக்கிற ஒரு விஷயமா பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு டெத் கேம் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து மிக பிரபலமா போயிட்டு இருந்தது. ஸோ இந்தியாவில் நடந்ததானா கண்டிப்பா நடக்கல அப்படின்ற மாதிரி பல செய்திகளை நான் பார்த்திருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து நீங்க உங்க எல்லாருக்குமே வந்து ஸ்குவிட் கேம் லவர்ஸ்க்குலாம் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்படி ஒரு படம் இருந்ததாப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜமாய்த் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இதே தழுவல்ல தான் இருக்கும். ஒரு 5 பேர் வந்து முனைக்கு முனைக துப்பாக்கியை வைத்து மாறி மாறி சுட்டுக்கிற மாதிரி ஒரு கேம் செக்டரை கொண்டதா இருக்கும். அதுல பல மில்லியனர்ஸ் வந்து இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ஒரு மனுஷனுக்கும் இருக்க சண்டையை வந்து உருவாக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 1900ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்ததா பல செய்திகள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட ரிவ்யூவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நீங்க சீசன் 2ஓட 7th எபிசோட பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்குவிட் கேம் அதுக்குள்ள போகும்போது ஹீரோ வந்து ஒரு ஒரு ஏழையா இருக்காரு. தான் பொண்ணும் அவர் கூட இல்ல, தான் மனைவியும் அவர் கூட இல்ல. இவர் கஷ்டத்துல இருக்கும் போது இப்படி ஒரு கேம் ட்ரம்ப் கார்டா இந்த கேம் வந்து கிடைக்குது. உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இந்த கேமோட ஒரு 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 ஸ்டேஜை விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கேமே வேண்டாம்ப்பா அப்படின்னு ஓட்டுலாம் பண்ணி எல்லாருமே வெளியெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திரும்பி வந்து ஹீரோ வந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த விளையாட்டுல விளையாடுறாரு. கண்டிப்பா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு ஜெயிக்கிற மாதிரி அந்த சீசன் 1 வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு எக்ஸ்க்ளூசிவா ட்விஸ்ட் அண்ட் டர்னோட என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, கூடயே விளையாண்ட வயசான தாத்தா தான் இந்த கேமே நடத்தினாரு அப்படின்ற மாதிரி இந்த கதை களத்தை அமைச்சிருப்பாங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் இந்த எபிசோடு இந்த ஒரு எபிசோட்லயும் நம்மள வந்து அடுத்தடுத்த எபிசோட பாக்குறதுக்கு ஒரு நாட்டை ஒண்ணு போடணும்ல, அந்த நாட்டை வந்து ரொம்ப கச்சிதமா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஒரு கேம்லயுமே இருக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தான் வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லாருமே வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை தொடர்ந்து சீசன் 2 வெளியே வந்தது. அதுல வந்து எப்படின்னா ஹீரோ வந்து வெளியே போயிட்டு ஜெயிச்ச பணத்தை வச்சு ஜாலியா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு அந்த வயசான கேரக்டர் வந்து இவர் தான் அந்த கேமை நடத்துறாரு. இவரு போயிட்டு ஐடியால எல்லாம் போவாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவரு போயிட்டு தடுக்கலான்னு போகும்போது இவ்வளவு காசு இருக்குமோ நீ ஏன்டா திரும்பி வர அப்படின்ற மாதிரி வில்லன் சைட்ல இருந்தெல்லாம் கேள்வி எழுப்பும் போது எனக்கு இந்த மொத்த கேமே முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். இந்த காசை வச்சு சந்தோஷமா இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஹீரோ வந்து ஒரு கட்டாயத்துல இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து நிறைய பேரை வந்து சாவடிச்சிட்டோம். ஸோ அதனாலதான் வந்து இந்த கேம்ல வெற்றி பெற்றிருக்கோம். இந்த காசுல வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ்ல ஒரு பிளானோட இருக்காருங்க. என்னன்னா அவருக்கு ஒரு யோசனை வருது. யோசனை வந்துட்டு திரும்பி இந்த மொத்த இடத்தையுமே நம்ம வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பாதி எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் இன்னொரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இதுலயும் வந்து கொஸ்டின் மார்க்கா இந்த
அந்த பிளாக் மாஸ்க் யாருப்பா யாருப்பா யாருப்பான்னு கேள்வி வந்து இருந்தது. ஏன்னா இந்த பிளாக் மாஸ்க்ன்ற கேரக்டர் வந்து ஒரு கேம்னு எடுத்தா இதுல நான் ஏன் வந்து தனித்தனியா கேரக்டர் வைஸா பிரிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் நிறைய செய்திகள்ல பார்த்தது, நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வெப் சீரிஸ்லயுமே எந்த ஒரு மூவிலயுமே இவ்வளவு கேரக்டர்ஸை வச்சு ஒரு விஷயத்த பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம கொரியன் பிலிம்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட எல்லா எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணி ஒரே படத்துல வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிரைம் த்ரில்லர் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து பேய் படங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது வேற வேற எமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து தனித்தனியா பிரிச்சு தான் படங்கள் பார்த்திருப்பீங்க. ஸோ ஆனா அந்த சவுத் கொரியன் கொரியன் டிராமாஸ்ல சீரீஸ்ல ஏன் இவ்வளோ வைரலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து எல்லா எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த சீசன் 2ல வந்து பாதியில வந்து இப்ப இவங்கலாம் வெளியே போயிட்டு ஹீரோ வந்து வெளியே போயிட்டாரு. இந்த பக்கம் அந்த பிளாக் மாஸ்க ரிவீல் பண்றாங்க. யார் வந்து ரிவீல் பண்றான்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மாஸ்க வந்து ஒருத்தரை வளர்த்திருப்பாரு. அந்த வளர்ந்தவர் ஒரு போலீஸா இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து அவரு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்க அண்ணன் எங்க போயிட்டாருப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல போயிட்டு அந்த அண்ணன் யாரு கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்குவிட் கேம்குள்ள போகும்போது பார்த்தா நடத்துறதே அந்த அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் சுட மாட்டாங்கன்னு நினைச்சு சுட்டு சுட்டு இவரை வந்து வீழ்த்திட்டு இந்த பக்கம் இவர் தப்பிச்சு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம் சீசன் 2ல. இந்த சீசன் 3ல வந்து எப்படி எதனால நான் அந்த எமோஷன்ஸ் வந்து மொத்த எமோஷன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி ஸ்குவிட் கேம்குள்ள வந்தவங்க அங்க போயிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அங்க ஒரு எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான், அங்க போயிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோடனே இவரை சாவச்சோடனே ஹீரோக்கு வந்து தாங்காது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த ஸ்குவிட் கேம் இந்த சீசன் 2 பாதியில எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஹீரோ வந்து உள்ள போறாரு இல்லையா, அந்த கூட்டத்துல எப்படி இருக்குங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா பையன் உள்ள வராங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க வராங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஏமாத்திட்டு உள்ள வந்திருப்பாரு. நான் வந்து வேற ஒரு ஊருக்கு போறேன், நீ தனியா தான் உன் வாழ்க்கைய பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போன்ல சொல்லிட்டு போவாரு, ஸ்குவிட் கேம்க்கு போயிடுவாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒய்ஃப் அதே ஸ்குவிட் கேம்க்கு தான் வந்திருப்பாங்க. அப்படி ஒண்ணு இருக்கும். 2 வில்லன்ஸா சேர்ந்து இப்படி போயிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டே உள்ள வந்துட்டாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து பழகுன ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பல எமோஷன்ஸை வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஏன்பா கேரக்டர் பேர்லாம் சொல்லல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், இவன் ஏன்பா கேரக்டர் பேரே சொல்ல மாட்டான். ஏன்னா அங்க வந்து சிங் ஹொங் அப்படின்ற மாதிரி பல பேர்கள் வந்து அதுல வந்து அடிபடுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சீரீஸ்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை வச்சு எடுத்த ஒரு சீரீஸா இந்த சீரீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து இந்த கேம்குள்ள வராரு இல்லையா, திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து பேக்கப் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இருக்கிற காசு எல்லாத்தையும் மனுஷன் இதுக்காக செலவு பண்ற இந்த பேக்கப் சப்போர்ட்டுக்காக கன்னு வாங்குறதாகட்டும், ஆட்களை வந்து தேடி பிடிக்கிறதாகட்டும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணி அப்படியே கொண்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமா. இதெல்லாம் சீசன் 2லயே இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு யாரு முக்கிய பலமா கிடைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஆபீசர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அந்த அண்ணனை தேடி போவாரு. பார்த்தா அந்த அண்ணன் தான் அந்த இதுவே நடத்துவாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருப்பார்ல, அந்த போலீஸ் ஆபீசர் யார் அந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு இவர்கிட்ட. சோ அது போகும்போது என்னன்னா, இவர் ஒரு பேக்கப்பை செட் பண்ணிட்டு இவர் உள்ள வந்து போயிடுவாரு. ஆனா இவர் உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியாம இருப்பாரு. அங்க போயிட்டு கேம்குள்ள வந்து விளையாட ஆரம்பிப்பாரு. விளையாட ஆரம்பிக்கும் போது உள்ள ஒரு ட்விஸ்ட் பாயிண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த பிளாக் மாஸ்க் இவங்க அண்ணன் சொல்லியிருந்தியா, அவரும் வந்து இவரோட விளையாடுறாரு. ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. இந்த டைம்ல வந்து ரொம்ப சுவாரஸ்யமா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல விளையாடும் போது இவர் என்ன சொன்னா, யாரும் விளையாடாதீங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்து தெரியாது இந்த அண்ணன் கேரக்டர் இவர் தான் வந்து அந்த பிளாக் மாஸ்கான ஆளு, வில்லன் இவர் தான் அப்படின்ற மாதிரி தெரியாது. சோ ஹீரோ வந்து என்ன சொல்ல, யாரும் விளையாடாதீங்க, எல்லாருமே செத்து போயிடுவீங்க, ஒரு அடி முன்னாடி வச்சாலும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல பாக்குறாரு. ஆனா எல்லாருக்கும் இந்த காசு மோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். சோ அத நீங்க எல்லாமே பார்த்திருக்கலாம். சீசன் 2ல வந்து கண்டினியூஸா பார்த்துருக்கலாம். ஏன்னா இது சீசன் 3ல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான எபிசோடுக்கு ரிவ்யூ தான். சோ அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அத பார்க்கும்போது ஹீரோ வந்து சொல்றாரு கேட்காம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டா லாஸ்ட் எபிசோடுக்கு போயிடுறேன். இந்த சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோடு 7வது எபிசோடுக்கு போயிடுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து வருது. சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தானே கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பா. அதுல வந்து இவங்களுக்குள்ள சண்டை ஒண்ணு நடக்கும்போது என்ன முடிவு பண்றாங்கன்னா, சோ இவங்க கிட்ட இருந்து கன்ஸ் எல்லாம் திருடி அவங்களுக்கு எதிராவே நம்ம வந்து சண்டை போடுவோம். சோ நம்ம ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்த்து அடிக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் படங்கள்ல வரா மாதிரி அப்படிலாம் யோசிச்சிருப்போம். சோ அப்ப யோசிக்கும் போது அந்த யோசிக்கிறதுக்கான முற்றுப்புள்ளியா இந்த கடைசி எபிசோட வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்குவிட் கேம்ல இருக்க அந்த வில்லன்ஸ் இருப்பாங்களே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்காக துப்பாக்கி எல்லாம் திருடுறாங்க. திருடி சண்டை போடும்போது இந்த இடத்துலயும் அந்த அண்ணன் கேரக்டர் இருக்காருங்க. அந்த பிளாக் மாஸ்க் கேரக்டர் வந்து இருக்காரு. சோ இருக்கும்போது சண்டை போடுறாங்க, மாறி மாறி போடுறாங்க. ஒருத்தன் மட்டும் வந்து பேக் அடிச்சிட்டான். பேக் அடிக்கும்போது 6 புல்லட்ட வந்து தராம போயிட்டான். அதனால வந்து ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், சோ சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க ஒரு நபர் உள்ள இருக்காருன்னு சொன்னேன். அவரை வந்து சுட்டுருவாங்க. ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாரு.
ஸோ ஹீரோவையும் சவப்பேட்டியில கொண்டு வந்து உள்ள ஏத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்குது. ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கும்போது ஹீரோக்கு வந்து அவன் மேல செம்ம கோவம். இந்த புல்லட் இது பண்ணால. ஸோ அந்த அண்ணன் கேரக்டர் வந்து கொஞ்சம் மிஸ்டியாவே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவர் செத்துட்டா மாரியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இந்த சீரிஸ்ல வந்து முக்கியத்துவமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஆர்கன்ஸ வந்து விக்கிறாய்ங்க. செத்து போனவங்கள பாடி ஆர்கன்ஸ வந்து தனியா உள்ள ஒரு கூட்டமா அமைச்சு அவங்க வந்து இது பண்றாங்க. அதுல வந்து ஒரு லேடி ஒரு காமிச்சிருப்பாங்க. நீங்க அந்த சீசன் பார்த்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இதோட உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இந்த கடைசியா வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணால, அவன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்குள்ள இப்போ ஒரு கேம் வைக்கிறாங்க. ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு கேம் வந்து வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஆக்ரோஷமான கேம்னே சொல்லலாம். இந்த இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான கேமா இந்த கேம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு வோட்டிங் லிஸ்ட் யாராவது கேம் விளையாட கன்டின்யூ பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு வோட்டிங் லிஸ்ட்லாம் எடுத்துட்டு, ஸோ இந்த பால்லாம் மாத்தி எடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு இது இருக்கும்ல. அது இல்லாம இருக்கு. ஸோ இந்த பக்கம் நான் ஆல்ரெடி எமோஷன்ஸ் வந்து நெறைய சொல்லியிருந்தேன்ல. அம்மா, பையன், அந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிரெக்னன்ட் லேடி இந்த மாரி வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரிவினை ஏற்படுது. ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் பையன். பையன் கையில கத்தி இருக்கு, அம்மா கையில சாவி இருக்கு. அம்மா ஓடி போய் ஒளியணும். பையன் வந்து யாராச்சு இவங்களோட நோக்கமே எப்படி இருக்குன்னா, ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரெட் சூட் போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து கையில கத்தி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இவங்கள்ல அவங்களோட ரூம்குள்ள போயிடணும். இந்த பக்கம் இருக்கவங்க வந்து இந்த ரூம விட்டு இவங்க கிட்ட சாகாம தப்பிச்சு அந்த ரூம்குள்ள போயிடணும். அப்படி இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்த எபிசோட்ல வந்து நிலவி இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ கையில வந்து அந்த ரெட் சூட் போட்டிருக்காரு. அவர் கையில அந்த கத்தி கிடைக்குது. ஸோ இப்படிதான் இந்த விஷயத்த வந்து முடிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யம் ஊட்டும் விதமா இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே என்ன நடக்குதுன்னு அந்த மைண்ட்ல இருந்து ஏந்து வராருல்ல, அது மொத்தமாவே இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ கண்ணு முழிக்கும் போதே காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு ஷாட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த ஹீரோ வந்து யாரப்பா அழிக்க போறாரு அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப அப்ப ஹீரோ கையில கத்தி கிடைக்குது. என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த எபிசோடோட ஃபைனல் டச்ல வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா இந்த இந்த ஒரு போர்ஷனால மட்டும் தான் 2வது எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பேக்கப் டீம் இருந்தாங்கல்ல, அவங்களே வந்து ஆபத்துல இருக்க மாரியும் ஒரு நாட்ட வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. இத தொடர்ந்து இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் ரிவ்யூ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கன்டினியூஸனா எபிசோட் 2 பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம பிரியோ டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள பதிவிடுங்க. சைனிங் அவுட் ரூமன்.